ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதமாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த நோட் ஏர்ட்ராப்ஸ்லாம் அதிகமாக போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ப்ரோ நோட்லாம் போடாதீங்க ப்ரோ இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு, ஸோ டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கன்ஃபார்மாக ரிவார்டு இருக்கிற ஒரு டெஸ்ட்நெட். சரிங்களா? ஸோ யாருக்குமே அந்தளவுக்கும் தெரியாத ஒரு டெஸ்ட்நெட், அதே மாதிரி கன்ஃபார்மாக ரிவார்டு இருக்கிற ஒரு டெஸ்ட்நெட்டும் போடுங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்முடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸ், என்எஃப்டிஸ், ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுடைய தம்பி நிறைய ட்விட்டர் த்ரெட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ட்விட்டர்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஏர்ட்ராப்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்ஸஸ் ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும்ல, இந்த ப்ரௌசருக்கான லிங்க் நம்முடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி விட்ட உடனே இந்த டெஸ்ட்நெட் லிங்க்கும் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், அது உள்ளே போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து எந்த நெட்வொர்க் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவா டெஸ்ட்நெட் அந்த நெட்வொர்க் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டுட்டு அன்லாக் அப்படிங்கிறத அன்லாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அன்லாக் பண்ணிவிட்டோன்னே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா காவா இவிஎம் டெஸ்ட்நெட் இருக்குதா, அதில் ஆட் டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்ததாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஆட் ஆகிட்டு இப்போ ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபாஸ்ட்டுக்கான லிங்க் நம்முடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ், சரிங்களா, மெட்டமாஸ்கில் உடைய அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, ஐ எம் நாட் ஏ ரோபோட் ஐ எம் ஹியூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த கேப்சா கிளியர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப்சா கிளியர் பண்ணுறது ஈஸி தான். அந்த கேப்சாவை கிளியர் பண்ணி விட்டுட்டு டிஸ்பென்ஸ் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ உங்களுடைய வேலெட்டுக்கு அந்த காவா அப்படிங்கிற டோக்கன்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட் காவா இந்த டோக்கன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 100 USDCயும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்நெட்டு அந்த ஒரு லிங்க் உண்டு, ஒரு ஸ்பெஷல் லிங்க் உண்டுல, அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம வந்து டெஸ்ட்நெட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்நெட்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஈக்விலிப்ரே டெஸ்ட்நெட். சரிங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே கனெக்ட் வாலெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் லோட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை மேலே இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருதா, அடுத்த என்ன பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி இப்போ வந்து அந்த டெஸ்ட்நெட் சைட்டோட நம்மளுடைய மெட்டமாஸ்க் கனெக்ட் ஆகிருச்சு. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா 3 கோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் மோட ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, அந்த காவா வந்து உங்கள்கிட்ட 100 காவா இருக்கலாம், அதை 50 காவாவை ஈக்விலிப்ரே டோக்கனாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்வாப்பை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்வாப்பு கொஞ்சம் நேரத்திலே ஆகி முடிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த காவா டெஸ்ட்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அது ஆகி முடித்தோடனே உங்களுக்கு அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு டிக் விழுந்துடும். சரிங்களா? ஸோ அந்த க்ரீன் டிக் விழுந்தோடனே அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்க்டாப் மோட ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த 3 கோடை மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு பூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பூல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி விட்ட உடனேயே மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்க்டாப் மோட மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் அந்த பிடிசி சிம்பிள் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த பிடிசி சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு USDC அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, USDC அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபுல்லாக நான் கொடுத்தேன். ஸோ USDC நம்மகிட்ட வெறும் 100 தான் இருக்குது. ஸோ நான் அதில் என்ன பண்ணதேன் அப்படின்னா, அந்த USDCயை மாற்றி ஒரு 50 USDC வேறு ஒரு 5 காவா நம்ம வந்து இப்போ லிக்விடிட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ லிக்விடிட்டி நம்ம ஆட் பண்ணி இத்தனை டிரான்சாக்ஷன் நம்ம முடிக்கணும். இதில் நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன் சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இது அவ்வளோ டிரான்சாக்ஷன் நீங்கள் முடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு மெட்டமாஸ்கில் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்த உடனே உங்களுக்கு லிக்விடிட்டி ஆட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் மோட ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் 3 கோட் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அந்த வெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக கெட் விவிரா அப்படின்னு ஒரு இது இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுடைய டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், டெஸ்க்டாப் மோட் ஆன் ஆன உடனே. அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் 4 வருஷத்துக்கு லாக் பண்ணிவிட்டேன். லாக் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்க அவ்வளோ வெரா டோக்கனையும் வெரா டோக்கனாக நான் வந்து வெஸ்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் அது எல்லாமே வந்துடும். வந்த உடனே ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓட்டிங் பவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஓட்டிங் பவர் வர்றதுக்கு நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்ததான் அவங்க வந்து டோக்கனை உள்ளே இழுப்பாங்க. சரிங்களா? அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் சுற்றும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம். சரிங்களா? நம்ம அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டோம். அதை ஸ்கிப் பண்ணி விட்ட உடனே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லாக் பண்ண வெரா டோக்கன் வந்து அந்த இடத்துல காட்டும். சரிங்களா? அடுத்த டெஸ்க்டாப் மோட மறுபடியும் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த 3 கோடு லெஃப்ட் சைடில் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ லாக் பண்ண டோக்கனை வச்சு நீங்கள் வந்து ஓட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் சைட்டுக்கு போன உடனே நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு இதை சூஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ப்ரொபோஷனலில் நீங்கள் வந்து உங்களுடைய லாக் வீவரா டோக்கனை வச்சு நீங்கள் வந்து ஓட் போட வேண்டியது இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு லீவர் மாதிரி இருக்குதா, அதை நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பிடிச்சி இழுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-4 இதுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய கேஸில் நம்ம வந்து ஒரு 3 இதுக்கு ஓட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அது கரெக்டாக இழுத்து விட்டுட்டு கீழே ஓட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஓட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண விட்ட உடனே உங்களுக்கு அடுத்ததாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மெட்டமாஸ்க்லேருந்து. அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து ஓகே பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நேரம் சுற்றும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டும் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்த மறுபடியும் அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப் மோட ஆஃப் பண்ணணும். 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததான் ரிவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரிவார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரிவார்டை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி இந்த இடத்துல கிளைம் ஆல் அப்படின்னு காட்டும். கீழே நம்மளுடைய எல்லா லிக்விடிட்டி நம்ம எவ்வளோ லிக்விட் ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே காட்டிடும். அடுத்ததான் மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த லிக்விடிட்டி ஆட் பண்ணக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிவார்டு வந்திருக்கும். அந்த ரிவார்டையும் நீங்கள் பக்காவாக கிளைம் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரிவார்டு கிளைம்டு அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிரைப் அப்படின்னு இருக்குதா. ஸோ பிரைப் அப்படின்னா என்னென்னா இந்த லஞ்சம் கையூட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பிரைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளே நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த பூலை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எந்த பூலை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டி ஈக்லிபிரி அந்த பூலை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து யூஎஸ்டிசி வந்து நம்ம வந்து பிரைப் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆட் பிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண விட்ட உடனேயே ஸோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட மெட்டமாஸ்க்கு நீங்கள் போய் அந்த நோட்டிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணி விட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிரைப்பு கொடுக்குறது வந்து எதுக்கு அப்படின்னா இது வந்து சுத்தமாக ஒரு புது கான்செப்ட்டு. ஸோ இது ஒரு வேளை பிக்கப் ஆச்சுன்னா நல்ல லெவலில் போகும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனையும் ஓகே பண்ணி விட்ட உடனேயே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த சுத்தல் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைப்பும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைப் நமக்கு வந்து இப்போ க்ரியேட் ஆகிருச்சு. சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டுக்கு போயிட்டு நம்ம இதெல்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம், பூலில் ஆட் பண்ணிட்டோம், வெஸ்ட் பண்ணிட்டோம், ஓட் பண்ணிட்டோம், ரிவார்டும் கொஞ்சம் கிளைம் பண்ணிட்டோம், அடுத்ததாக பிரைப் அதையும் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிஸ்கார்டுக்கு போகணும். சரிங்களா? ஸோ இவங்களுடைய டிஸ்கார்டுக்கு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இவங்களுடைய டிஸ்கார்ட் சர்வருக்கான லிங்க் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டு இதுதான் உங்களுடைய சர்வர். நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். சரிங்களா?
ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்ட்நெட்டில் வந்திருக்க அந்த டெஸ்ட்நெட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவும் இல்லைனா உங்களுக்கு எதாவது பக் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த பக்ஸையும் உள்ளே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து உங்களுக்கு ரிவார்டு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த டெஸ்ட்நெட்டில் நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிலாம் எனக்கு இருந்து நான் அதை கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட்டில் எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஆனால் மொபைலில் டெஸ்ட்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த டெஸ்க்டாப் வியூவில் போயிட்டு மறுபடியும் மொபைல் வியூக்கு வந்துட்டு அப்படி மாறி மாறி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்நெட்டுக்கான எந்த ஒரு கைடு எதுவுமே எங்கேயுமே இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக இதில் இந்த டெஸ்ட்நெட்டில் கான்சன்ட்ரேட் ஒவ்வொரு இதையும் 50 தடவை 10 தடவை நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக உங்களை வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம்.